மதுரை சொக்கிக்குளம் பகுதியில் நந்தகுமார் மேகலா தம்பதி வசித்து வருகின்றனர். இவர்களின் மூத்த மகள் ரிஷிதா மதுரை மாநகராட்சி காக்கை பாடினியார் பெண்கள் மேல்நிலைப் பள்ளியில் 9ஆம் வகுப்பு பயின்று வருகிறார். கல்வியில் சிறந்து விளங்கும் இவர் பள்ளியில் குழந்தைகள் நாடாளுமன்றத்தில் பிரதமராகவும் பதவி வகித்து வருகிறார். மேலும் போட்டிக்கு ரெடியா என்ற நூலை எழுதி கவனம் பெற்றுள்ளார். அறிவியலில் தீவிர ஆர்வம் கொண்ட ரிஷிதா புதிய கண்டுபிடிப்புகளை உருவாக்கும் முயற்சியில் ஈடுபட்டு வந்தார். இவரின் அறிவியல் தாகத்தை அறிந்த பெற்றோரும் ஆசிரியர்களும் ரிஷிதாவின் முயற்சிகளை ஊக்குவித்தனர். இதன் காரணமாக 3 அறிவியல் கண்டுபிடிப்புகளை உருவாக்கி அனைவரையும் வியப்பில் ஆழ்த்தியுள்ளார் இளம் அறிவியலாளர் ரிஷிதா. லைட் ஃபாலோயிங் ரோவர், தெர்மோ எலக்ட்ரிக் ஜெனரேட்டர், ஏரோப்ளேன் ஆக்சிடென்ட் பிரிவென்ஷன் சிஸ்டம் ஆகிய 3 அறிவியல் கண்டுபிடிப்புகளை உருவாக்கி அசத்தியுள்ளார் இளம் மாணவி ரிஷிதா. லைட் ஃபாலோயிங் ரோவர் எனப்படும் ஒளியை பின்தொடரும் இயந்திர மனிதன்தான் ரிஷிதாவின் முதல் கண்டுபிடிப்பு. இருளில் ஒளியை பின்தொடரும் வகையில் தயாரிக்கப்பட்டுள்ளதாகும். இதை விண்வெளியில் பயன்படுத்த முடியும் என்று கூறுகிறார் இளம் கண்டுபிடிப்பாளர் ரிஷிதா. இது என்ன பண்ணுனா, ஒரு இருட்டான இடத்துல ஒரு ஒளிய பின்தொடர்ந்து போகும். சந்திராயன் 3 அது நம்ம எல்லாத்துக்குமே தெரியும். அதில் பிரக்யான் அப்படின்னு பேர் கொண்ட ஒரு இயந்திர மனிதன் ரோவர் இருந்துச்சு. அது ப்ரோக்ராம் பண்ணியிருப்பாங்க. இதுக்கு நம்ம எந்த வித ப்ரோக்ராமும் பண்ணலை, ஒளியை மட்டும்தான் பின்தொடர்ந்து போகும். தெர்மோ எலக்ட்ரிக் ஜெனரேட்டர் எனப்படும் வெப்ப மின் உற்பத்தி சாதனம் சூரிய ஆற்றலிலிருந்து மின்சாரத்தை உற்பத்தி செய்யும் திறன் கொண்டது. சுற்றுச்சூழலுக்கு மாசு ஏற்படுத்தாத இந்த சாதனத்தை வீட்டில் பயன்படுத்த முடியும் என்கிறார் அறிவியலாளர் ரிஷிதா. இந்த தெர்மோ எலக்ட்ரிக் ஜெனரேட்டர் இது என்ன பண்ணுன்னா, சூரிய சக்தியிலிருந்து மின்சாரத்தை உருவாக்கும். அதுதான் இதோட பேசிக்கான வேலை. ரொம்ப சுலபமாக கிடைக்கக்கூடிய சூரிய வெளிச்சம் அது எல்லா இடத்துலையும் கிடைக்குது. அந்த சூரிய வெளிச்சத்தை வச்சும் உள்ள இருக்க இந்த ரூம் டெம்பரேச்சர் அது ரெண்டுத்தையும் வச்சு தான் நம்ம மின்சாரத்தை உற்பத்தி பண்ண போகிறோம். காற்றுலையும் மாசுபடுத்தாது, நிலத்தையும் மாசுபடுத்தாது. அதே மாதிரி இது ரொம்ப காம்பேக்ட்னு சொல்லுவாங்க. அதாவது இதுக்கு ரொம்ப பெரிய இடம் தேவையில்லை. ஏரோப்ளேன் ஆக்சிடென்ட் பிரிவென்ஷன் சிஸ்டம் எனப்படும் விமான விபத்து தடுப்பு கருவியை கண்டுபிடித்து அனைவரையும் மாணவி ரிஷிதா திகைக்க வைத்துள்ளார். விமானம் பயணிக்கும் திசையில் குறிப்பிட்ட தூரத்தில் பறவை அல்லது தீ விபத்தை ஏற்படுத்தக்கூடிய ஏதேனும் ஒன்று விமானத்தை நோக்கி வரும்போது அது குறித்த தகவலை விமானிக்கு இக்கருவி அறிவிக்கும் என்றும் இதன் மூலம் விபத்துகளை தடுக்க இயலும் என்றும் மாணவி ரிஷிதா கூறியுள்ளார். விமான விபத்தை தடுக்கும் ஒரு கருவின்னு சொல்லலாம். இதில் இருக்க சென்சார்ஸ் மூலமா நம்ம எதிரில் பறவைகள் வரைக்கும் ஒரு சின்ன நெருப்பு வந்தோடனே அது கண்டுபிடிச்சி நமக்கு ஸ்கிரீன்ல தெரிஞ்சிடும். அதை பார்த்து உடனே நம்ம அடுத்து என்ன பண்ணணுங்கிறத பார்த்துக்கலாம். தனியார் பள்ளியை விட அரசு பள்ளியில் தரமான கல்வி வழங்கப்படுவதாக மகிழ்ச்சி தெரிவிக்கும் ரிஷிதா இதற்கு வித்திட்ட முதலமைச்சர் மு.க.ஸ்டாலினுக்கு நன்றி கூறியுள்ளார். 1ஆம் வகுப்புல இருந்தே அரசு பள்ளியில தான் இப்போ வரைக்கும் படிச்சுட்டு நான் அரசு பள்ளியில தான் படிப்பேன். ஹைடெக் லேப், ஸ்மார்ட் போர்ட், ஸ்மார்ட் டிவி, சுத்தமான கழிவறை, இது எல்லா வசதிகளுமே ஒரு மாணவர்களுக்கு என்னென்ன வசதிகள் வேணுமோ அடிப்படை வசதியிலிருந்து இன்னும் ரொம்ப அட்வான்ஸ்டான எல்லா விதமான வசதிகளும் இருக்குது. அதே மாதிரி நம்ம அரசு பள்ளியில் படிக்கும்போது நிறைய சலுகைகளும் நமக்கு கிடைக்குது. சலுகைகள் கொடுத்து நம்மளை ஊக்கப்படுத்துகிறாங்க நம்ம தமிழ்நாடு அரசு. நான் தமிழ்நாடு அரசுக்கு இந்த இடத்துல ஒரு பெரிய நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். அரசு பள்ளியின் பெருமை மிகு அடையாளமாக மாறியுள்ள மாணவி ரிஷிதாவுக்கு வாழ்த்துக்கள் குவிந்து வருகின்றன. அரசு பள்ளி மாணவர்களின் கல்வியை ஊக்குவிக்க பல்வேறு திட்டங்களை செயல்படுத்தி வரும் திராவிட மாடல் அரசு திறமையான மாணவர்களுக்கு என்றென்றும் துணை நிற்கிறது. கலைஞர் செய்திகள் தொலைக்காட்சிக்காக மதுரையிலிருந்து ஒளிப்பதிவாளர் ஜெய் கணேஷுடன் செய்தியாளர் சுவாமிநாதன்.